வெளியே பார்த்தான். பனி மூடிய காட்டுக்குள் அந்த பூட்டப்பட்ட குடிசை மட்டும் தெளிவாக தெரிந்தது. அந்த வீட்டின் கதவு மெதுவாக டக் டக் என்று குலுங்கியது. யாரோ உள்ளே இருந்து தட்டுவது போல். அருணின் ஆர்வம் அதிகரித்தது. அருண் குடிசை முன் சென்று நின்றபோது கதவின் மேல் இருந்த எழுத்து இன்னும் தெளிவாக தெரிந்தது. திறக்காதே, அவள் வெளியே வரக்கூடாது. அருண் நடுங்கினான். அந்த நேரத்தில் கதவின் மறுபுறத்திலிருந்து பெண்ணின் குரல் மெதுவாக அழுதபடி கேட்டது. யாராவது இருக்கீங்களா? என்ன வெளியே விடுங்க. இன்னொரு குரல், தயவு செய்து திறக்காதே என்று கூறியது. அதே சமயம் பயமூட்டும் குரலாகவும் பாவமாகவும் இருந்தது. அருண் கதவில் காதை வைத்து கேட்டான். உள்ளே இருந்து மீண்டும் குரல், தயவு செய்து திறக்காதே, அவளை வெளியே விடாதே.